பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனம். Lamentations chapter 3 verse 22. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. Because of the Lord's gracious love we are not consumed, since his compassions never end. Hallelujah. நம்ம அநேக நாட்கள் அநேக காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்திருக்கலாம். ஆனாலும் அவருடைய கிருபை நிமித்தமாக நாம மன்னிக்கப்பட்டோம். இன்றைக்கு அவருடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அநேக நாட்கள் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்கள்லையும் ஒரு பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தி நம்மளை அழிக்கணும்னு சொல்லி பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தான். ஆனாலும் நாம இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருப்பதற்கான காரணம், நாம நிர்மூலமாகாமல் இருக்கிறதுக்கான காரணம் ஏசப்பாவுடைய கிருபை மட்டும்தான். அவருடைய கிருபையினாலதான், அவருடைய இரக்கத்தினாலதான் நம்ம இன்னைக்கு ஜீவனோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளோ காரியங்கள் அவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்தோம், எவ்வளோ காரியத்துல நம்ம பெருமை உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம், எவ்வளோ ஒரு அசுத்தமான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலும் நம்ம அதுல இருந்து நம்ம சிக்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடக் கூடாது என்று அவர் எல்லா பாவங்களுக்கான அந்த எல்லா தண்டனையையும், சாபத்துக்கான விளைவுகளை எல்லாவற்றையும் சிலுவையில தானே அவைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்யினார்? அவர் தனக்குத்தானே அந்த தண்டனை வரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சிலுவையில நமக்காக இரத்தம் சிந்தினார். இன்னைக்கு அவருடைய இரத்தத்தினால நமக்கு ஒரு மீட்பு இருக்குது. அவருடைய இரத்தத்தினால நம்மளுக்கு ஒரு விடுதலை உண்டாக்கப்படுகின்றது. அவருடைய இரத்தத்தினால நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. அவருடைய பிள்ளைகளாக நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய இரக்கத்தினால, அவருடைய கிருபையினால தான் நம்ம இன்னைக்கு ஜீவனோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காரியங்களை நீங்க ஒரு நாளும் நீங்க மறக்கவே கூடாது. அநேக ஆசீர்வாதங்கள் வந்த உடனே, இல்ல ஏதோ உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு உயர்வுகள் வந்த உடனே, நீங்க நினைக்கிறது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்குது உடனே, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கிறாங்க, நாங்க ஜாலியா இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க கர்த்தரை மறந்து போன நாட்கள் ஏராளம். ஆனா அனுதினமும் நீங்க என்ன செய்யணும்? யோசிக்கணும். நம்ம இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறதுக்கு காரணம் யாரு? நம்முடைய பெற்றோர் கிடையாது, நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்கள் கிடையாது, நாம நேசிக்கிற சில மனுஷங்க கிடையாது. கர்த்தர் ஒருத்தரால மட்டும்தான், இயேசு கிறிஸ்துவின் நாளதான் நம்ம இன்னைக்கு உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருபையினால, அவருடைய இரக்கத்தினால என்று நீங்க எல்லாவற்றையும் நீங்க அறிந்து டெய்லி நீங்க என்ன செய்யணும்? அவருக்கு நன்றி செலுத்தணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜீவனோட இருக்கிறதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்து. ஏதோ ஒரு நாளுக்காக மட்டும் அவர் நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தலைங்க. அவர் நம்ம அனுதினமும் எல்லா பாவத்திலிருந்து நம்ம எதுலையும் நம்ம சிக்கிக்கொள்ளாதபடி நமக்கு ஒரு மீட்பு உண்டாகப்படணும்னு சொல்லிதான் அவர் சிலுவையில தன்னைத்தானே அவர் என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுத்து நமக்காக பலியானார். அவர் இன்றைக்கும் நமக்காக நம்மளோட கூட இருக்கிறார். அவருடைய அன்பை உணர்ந்து நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும் நம்ம அவருக்கு நன்றி செலுத்தணும். அதனாலதான் சொல்லுகிறோம், அனுதினமும் காலையில எழுந்து நீங்க அவரை நீங்க ஆராதிக்க வேண்டும். அனுதினமும் காலையில இருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, மற்ற நாள்ல நம்ம என்ன செய்கிறோம்? வேலை நிமித்தமாக இல்ல படிப்பின் காரியங்கள் நிமித்தமாக நம்ம மறந்து போய் நம்ம என்ன செய்கிறோம்? மறந்து போய் நம்ம ஜெபிக்க கூட மாட்டேங்கிறோம். இந்த நாள்ல நீங்க எல்லாவற்றையும் நீங்க புரிந்து கொள்ளுங்க. டெய்லி நம்ம என்ன செய்யணும்? அவரிடத்துல நம்ம அவருடைய பிரசனத்துல போய் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, உங்க கிருபையினாலதான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களுடைய கிருபையினாலதான், உங்களுடைய இரக்கத்தினாலதான் நான் இன்னைக்கு ஜீவனோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பான்னு சொல்லி நீங்க நன்றி செலுத்துங்க. கர்த்தர் நிச்சயம் அவர் சந்தோஷப்படுவார். அவருடைய அன்புக்கு முன்பதாக இந்த உலகத்துல எந்த காரியமும் வர முடியாது. அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறதுனாலதான் உங்களை மன்னித்தார். உங்களுக்காக சிலுவையில அவர் தன்னைத்தானே அவர் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு உங்களுக்காக தான் அவர் நம்மளோட கூட அவர் இருக்கிறார். அவர் நிச்சயம் உங்களை பாதுகாப்பார். அப்ப அவருக்கு நன்றி செலுத்துங்க. அவருடைய அன்பில் நீங்க நிலைத்திருங்க. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே இயேசுப்பா, நாங்க இந்த நாள்ல உயிரோட ஜீவனோட இருப்பதுக்கு ஆண்டவரே உங்களுடைய கிருபையினாலதான்ப்பா, உங்களுடைய இரக்கத்தினாலதான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களை தேடுகிற பிள்ளைகளாக, உங்களை உயர்த்துகிற பிள்ளைகளாகப்பா ஆண்டவரே இயேசுப்பா, உங்களுடைய பிள்ளைகளாக நாங்க பிரதிபலிக்க எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை கொண்டு பயன்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுப்பா உங்களோட கூட இருக்கிறாங்க. அவர் உங்களை நேசிக்கிறார். அவருடைய கிருபையினால, இரக்கத்தினால இன்னைக்கு நம்ம ஜீவனோட இருக்கிறோம். அதனால நீங்க அவருக்கு நன்றி செலுத்துங்க.
அவருக்காக வாழுங்க. உங்களுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். God bless you. Have a blessed day.